சின்ன வயசில் அம்மா எதனா ஒரு வேலை சொன்னால் படிக்கணும்னு புக் எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதுவே சம்மர் டைம்னால் நம்மளால் எதுவும் ஏமாற்ற முடியாது. எங்கள் அம்மா உட்கார வச்சு துணி மடிக்க கற்றுக் கொடுப்பாங்க. நானும் கொஞ்சம் நேரம் மடிச்சுட்டு டிவி பார்க்க ஓடிடுவேன். ஜாலியாக டிவி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் தூங்க போயிடுவேன். நல்லா தூங்கிடுவேன். எங்கள் அம்மாவும் சரி குழந்தை தூங்குதுன்னு விட்டுருவாங்க. அப்புறம் அவங்களே எல்லா துணியும் மடித்து அழகாக எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே அடுக்கி வச்சுடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஷிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்தது அப்படின்னா என்ன அது கொஞ்சம் தேய்க்க சொல்லுவாங்க. நானும் சரிம்மா அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாவே அந்த ஷிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டை கொஞ்சம் பெருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சரிம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் செய்ய மாட்டேன். அப்படியே போட்டு போயிடுவேன். கடைசியில் எங்கள் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அம்மா சொல்லும் போது எதையும் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எதையும் செய்ய மாட்டேன். பட் ஆனால் இப்போது ஆஃப்டர் மேரேஜ் எல்லா வேலையும் நம்ம தான், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம தான் செஞ்சாகணும். துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பெருக்கிறதுலேருந்து துடைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவை ஏமாற்றிட்டேன். இப்போது யாரையும் ஏமாற்ற முடியாது இல்லையா? ஆஃப்டர் மேரேஜ் நீங்களும் உங்கள் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.